ஹலோ ஆல். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட என்எம்எம்எஸ் மேத் கொஸ்டின்ஸ் 61லேருந்து 90 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 61வது கொஸ்டின், அதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு உறவுகள் அமைந்துள்ளன. அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒரு 5 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். யூ என்பவர் ஆரின் மகன். ஆரோட மகன் வந்து யூ. ஆரோட மகன் வந்து யூ. இப்போ யூங்கிறது மகன் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு ஆண். ஆண் அப்படிங்கிறத சதுரத்தால் குறிப்பிட்டுப்போம். பெண் அப்படிங்கிறத வட்டத்தால் குறிப்பிடுவோம். மகன் அப்படிங்கிறதுனால இது வந்து இவங்களுக்கு அடுத்த தலைமுறை, அதனால் மேலே கீழேன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 2வது ஹிண்ட் பாருங்கள். பி என்பவர் கியூவின் அப்பா. இங்கே பியும் இல்லை கியூவும் இல்லை, அதனால் இந்த ஹிண்ட்டை விட்டுட்டு 6 யூவும் வர்ற மாதிரி உள்ள அடுத்த ஹிண்ட்டை பார்க்கலாம். எஸ் என்பவர் யூவின் அம்மா. இந்த இருக்கு யூ. யூவோட அம்மா தான் எஸ். யூவோட அம்மா எஸ். இப்போ எஸ் அப்படிங்கிறது லேடி. ஆரோட மகன் தான் யூன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கண்டிப்பாக ஆர் வந்து யூவோட அப்பா. இது ஆனாக தான் இருக்க முடியாது. இப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி. அடுத்தது ஆர் என்பவர் கியூவின் சகோதரர். ஆரோட சகோதரர் தான் கியூ. ஆனால் கியூ வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அடுத்தது டி என்பவர் ஆரின் அம்மா. ஆரோட அம்மா. அப்போ இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் மேலே போட்டுக்கலாம். ஆரோட அம்மா தான் டி. இப்போ லேடி அப்படிங்கிறதுனால ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வது ஹிண்ட்டுக்கு வருவோம். பி என்பவர் கியூவின் அப்பா. கியூன்னு தான் இருக்குது. கியூவோட அப்பா. கியூவோட அப்பான்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான், சிப்ளிங்ஸ் தான் இவங்க 2 பேருமே. இப்போ கியூவோட அப்பான்னு சொல்கிறதும் ஆரோட அப்பான்னு சொல்கிறதும் ஒன்று தான். இப்போ பி என்பவர் கியூவின் அப்பா. இப்போ இது வந்து இவங்களுக்கு அம்மானா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போது ஆரோட அம்மா வந்து டி, ஆரோட அப்பா வந்து பி. இப்போ இதிலிருந்து கேள்வி 61வது கேள்வி. யூ என்பவரின் தாத்தா. யூன்னு தான் இருக்காங்க. யூவோட அப்பா ஆறு, அவங்களோட தாத்தா. தாத்தா அப்படிங்கும்போது ஜென்ஸு. இப்போ பி தான். யூ என்பவரின் தாத்தா பி. 62வது கொஸ்டின். டி என்பவர் பியின் டேஷ். டி என்பவர் பியின் மனைவி, லேடி. டீங்கிறது லேடி, அதனால் டி என்பவர் பியின் மனைவி. அடுத்தது 63வது கேள்வி. ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் மற்றும் டி. டீயோட மகன் தான் ஆர் இல்லையா? இப்போ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆர் என்பவர் டீயின் மகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 64. கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கணக்கு. டைரக்ஷன் வரைஞ்சிக்கலாம். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால். இப்போ கிழக்கு வந்து வடக்காக வச்சுப்போம். இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்துப்போம். கிழக்க வடக்காக மாற்றிட்டோம் அப்படின்னா, இப்போ வடக்குக்கு ஆப்போசிட் இங்கே தெற்குன்னு ஆயிரும், இந்த சைடு மேற்குன்னு ஆயிரும், இந்த சைடு கிழக்குன்னு ஆயிரும். சரியா? இப்போ கேள்வி, கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும்? இப்போ வடக்கு வந்து என்னவாக மாறுதுன்னு பாருங்கள், மேற்காக மாறுது. ஸோ ஆன்சர் மேற்கு. 65வது கேள்வி, 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரநிலையில் உள்ளார். 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வியுற்றனர் எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை என்ன? இப்போ மொத்த மாணவர்கள் 182 பேர், அதில் 22 பேர் ஃபெயிலு. இப்போ 22 பேர் ஃபெயிலுனா 182ல் 22 போச்சுன்னா 160 ரேங்க்கு தான் இருக்குது மொத்தம். 22 பேருக்கு அவங்க ஃபெயில் ஆகிட்டதுனால அவங்களுக்கு ரேங்க்கு கிடையாது, தரம் கிடையாது. இப்போ மொத்தம் 160 தான். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது ராம் வந்து 73வது தரநிலை, அப்போ கீழேருந்து எத்தனாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீழேருந்து பார்க்கும்போது இவர் வந்து 73வது தரநிலைனா இவருக்கு மேலே 72 பேர் இருக்காங்க. சரியா? அந்த 72 நம்ம கழிச்சிடும். இவருக்கு மேலே 72 இருக்காங்க, அந்த 72 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 160லேருந்து 72 கழிக்கணும். இப்போ ஆன்சர் 88. அடுத்தது 66வது கேள்வி, பின்வரும் எண் வரிசையில் 7ஐ முன்னியாகவும் 6ஐ தொடரியாகவும் கொண்டுள்ள 5களின் எண்ணிக்கை. இப்போ 5 சென்டரில் இருக்குது, 7 வந்து முன்னினா முன்னாடி உள்ள நம்பர், முன்னாடி 7 வரணும். 6ஐ தொடரினா அதுக்கு பின்னாடி வந்து 6 வரணும். இப்போ 756, எத்தனை 756 இருக்கோ அதுதான் ஆன்சர். இங்கே ஒரு 756 இருக்குது, அடுத்து இங்கே ஒரு 756 இருக்குது. இப்போ 2 இடத்துல வருது, இப்போ ஆன்சர் 2. அடுத்த கேள்வி 67, ஆங்கில அகரவரிசையில் உயிரெழுத்துக்களை நீக்கிய பின் உள்ள எழுத்துகளில் சரியாக மையத்தில் உள்ள எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துனா வவல்ஸ் என்னலாம், ஏ, இ, ஐ, ஓ, யு. மொத்தம் 26 எழுத்துக்கள். அதில் இந்த வவல்ஸை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 21 எழுத்துக்கள் இருக்கும். 21 எழுத்துக்களில் நடுவில் எந்த எழுத்து வரும் அப்படின்னா, இப்போ 21ல் கரெக்டாக சென்டரில் இந்த சைடு 10, இந்த சைடு 10 போச்சுன்னா 11வது எழுத்து தான், 11வது எழுத்து தான் மையத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வவல்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம். ஏ, இ, ஐ, ஓ, யூ அடிச்சுட்டு கரெக்டாக சென்டரில் அப்படிங்கும்போது 11வது எழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ n தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7ஆல் வகுபடும் ஆனால் 3ஆல் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 7ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எழுதிடுவோம், 11லேருந்து 50 வரைக்கும். இதுக்கு 7வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் போதும். 2 7 14, 11க்கு மேலே தான் வரணும். 2 7 14, 3 7 21, 4 7 28, 5 7 35, 6 7 42, 7 7 49. அதுக்கப்புறம் போட்டோன்னா 50 தாண்டி போயிடும். ஸோ இவ்வளோ தான். 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட 7ஆல் வகுபடும் எண்கள் இது. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 3ஆல் வகுபடாத எண்கள் தான் இருக்கணும். அப்போ 3ஆல் வகுபடுற எண்களை எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதில் எதெல்லாம் 3ஆல் வகுபடுதுன்னு பாருங்கள். 21 3ஆல் வகுபடும், அடுத்தது 42 3ஆல் வகுபடும். சரியா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 2 3 4. ஆன்சர் வந்து 4. அடுத்தது 69வது கொஸ்டின், 500இன் 40%க்கு 20%. சதவீதம் அப்படின்னாலே 100க்குன்னு தான் அர்த்தம். இப்போ 40%, 40/100ன்னு எழுதிக்கலாம். 20%, 20/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ 500 × 40/100 × 20/100. இதில் கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோன்னா 5 × 4 × 2, 5 4 20, 22,
40. ஆன்சர் வந்து 40. அடுத்தது 70வது கொஸ்டின். ஒரு கடிகாரம் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு புள்ளியில் அமையும் கோணம் வந்து 360 டிகிரி. இங்கே வந்து மொத்தம் நமக்கு 12 நம்பர் இருக்குது. இப்போ 360 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா 30 கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கோணம் வந்து 30. இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி, 30 டிகிரி, 30 டிகிரி, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது. இப்போ மத்தியானம் 12 மணிக்கு சின்ன முள் எங்கே இருக்கும்? 12க்கு நேராக இருக்கும். பெரிய முள்ளும் 12க்கு நேராக தான் இருக்கும். அடுத்தது மாலை 4:30 மணிக்கு கடந்திருக்கும் கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாலை 4:30 அப்படிங்கும்போது சின்ன முள் வந்து 4:30ன்னு சொல்லியிருக்காங்களா. 4:30 அப்படிங்கும்போது சின்ன முள் 4க்கும் 5க்கும் நடுவில் நிற்கும். பாதி தூரம் 4 மணிங்கும்போது 4க்கு நேராக நிற்கும். 4:30 அப்படின்னா கரெக்டாக பாதி தூரம் நகர்ந்துருக்கும். பெரிய முள் 6க்கு நேராக நிற்கும். பெரிய முள் வந்து 6க்கு நேராக நிற்கும். இப்போ என்ன கேள்வினா, சின்ன முள் நகர்ந்திருக்கக்கூடிய கோணம் கடந்திருக்கக்கூடிய கோணம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ சின்ன முள் வந்து இப்போது 4க்கும் 5க்கும் இடையில இருக்குது. ஸ்டார்டிங்கில் 12 இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள கோணம் வந்து 30 டிகிரி. இப்போ 30, 60, 90, 120, 120 டிகிரியா. அடுத்தது இது வந்து மொத்தம் 30 டிகிரி. அதில் பாதி இருக்குது. அப்போ 30ல் பாதி 15 டிகிரி. 120ம் 15 டிகிரியும் சேர்ந்து 135 டிகிரி. அதான் ஆன்சர். அடுத்தது 71வது கேள்வி. முதல் 2 படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இது இப்படி மாறுச்சுன்னா இது எப்படி மாறும் அதான் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு வட்டத்தை பாதியாக பிரிச்சுருக்காங்க. பிரித்ததுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்னா அப்படியே திரும்புது. இது மேலே பார்க்க திரும்புது, இது கீழே பார்க்க திரும்புது. திரும்பிட்டு மேலே உள்ளதை மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஒரு அருங்கோணம். அருங்கோணத்தை 2ஆக பிரிச்சுருக்காங்க. இப்போ இது வந்து ஆப்போசிட்டாக அப்படி மாறணும். மாறும்போது எப்படி மாறும்? இப்படி மாறும். அடுத்தது மேலே உள்ள பகுதி ஷேட் பண்ணணும். இப்போ இங்கேயும் ஷேட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய படம் ஆப்ஷன் 3. அடுத்தது கேள்வி எண் 72. இந்த படம் இப்படி மாறுச்சுன்னா இந்த படம் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது வந்து அப்படியே தலைகீழாக போயிருக்கு. இது அப்படியே ரிவர்ஸாக அப்படியே மாறி இருக்கு. அப்படி பார்த்தோன்னா இந்த கோடு வந்து தலைகீழாக மாறணும். இப்போ தலைகீழாக மாறும்போது புள்ளி இங்கே வந்துடணும், அம்புக்குறி இங்கே வந்துடணும். அடுத்தது இது இப்படி இருக்கா, அது வந்து ரிவர்ஸில் மாறணும்னா இப்படி மாறணும். இப்படி இருக்கக்கூடிய இது வந்து ஆப்ஷன் 2. அடுத்தது 73வது கொஸ்டின். இது இப்படி மாறி இருக்கு. இப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம 2வது படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் எப்படி வந்ததுன்னு யோசிக்கலாம். இப்போ 2வது படத்தில் இந்த இடத்துல உள்ள அம்புக்குறி இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வட்டம் இங்கே வரணும். அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே உள்ள வட்டம் ஷேட் பண்ணியிருக்கிறது இங்கே வரும். அடுத்தது யூ எங்கேருந்து வந்திருக்கு? இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு எங்கேருந்து வந்திருக்கு? இந்த இடத்துல இருந்து. இப்போ இங்கே உள்ள ஸ்கொயரு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு எஸ் இங்கே இருந்து வந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஷேட் பண்ணது இங்கே வந்துடும். அடுத்தது இசட் இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இது இங்கேருந்து வரும். ஸோ இந்த படம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது.
அடுத்தது 74 இசட் போட்டிருக்காங்க. அது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த ஷேப் கிடச்சிரும், என் மாதிரி கிடச்சிரும். அப்போ அதே மாதிரி எண்ணை அப்படியே ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஷேப் கிடைக்கும்? திரும்பவும் அதே இசட் ஷேப் தான் கிடைக்கும், இப்படி தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 75 கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். இப்போ இங்கே பார்த்தோன்னா 2 புள்ளிக்கு 1 புள்ளி இருக்குது, இங்கே 4 புள்ளிக்கு 2 புள்ளி இருக்குது, அது மாதிரி இங்கே 6 புள்ளிக்கு 3 புள்ளி, அதாவது பாதியாக குறையுது. இங்கே 2 இருந்தால் 1 இருக்குது, 4 இருந்தால் 2 இருக்குது, 6 இருந்தால் 3 இருக்காங்க. இங்கே மட்டும் மாறி இருக்கு பாருங்கள், மேலே 4 கீழே 3 இருக்குது. ஸோ இதுதான் தவறாக இருக்குது. அடுத்தது 76 இங்கே வந்து வெளியில் ஒரு அருங்கோணம் இருக்குது. அருங்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள். உள்ளே வந்து ஒரு சதுரம் இருக்குது, சதுரத்துக்கு 4 பக்கங்கள். அடுத்து இங்கே வெளியில் ஐங்கோணம் இருக்குது, 5 பக்கங்கள். உள்ள முக்கோணம் 3 பக்கங்கள். இங்கே அருங்கோணம் 6 பக்கங்கள், முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள். இங்கே வெளியில் 8 பக்கங்கள் இருக்குது, உள்ள 6 பக்கங்கள் இருக்குது. ஸோ இதில் இந்த 3த்துலேயும் பார்த்தோம்னா 2 பக்கங்கள் குறைஞ்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் டிஃப்ரென்ஸ் 3ஆக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டாக. அடுத்தது 77வது கொஸ்டின். 3 முக்கோணங்கள் ஒரு அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. இந்த படங்கள், இந்த 3 படங்கள்லையும் பார்த்தோன்னா அந்த முக்கோணத்தோட முனைப்பகுதியில் தான் அம்புக்குறி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா முனைப்பகுதியை பார்த்து இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் அம்புக்குறி இருக்குது. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட். அடுத்தது 78வது கேள்வி. முக்கோணம் வட்டம் அம்புக்குறி, முக்கோணம் வட்டம் அம்புக்குறி, முக்கோணம் வட்டம் அம்புக்குறி, முக்கோணம் வட்டம் அம்புக்குறி. அப்போ இந்த 3 படத்துலையும் கிளாக் வைஸில் முக்கோணம் வட்டம் அம்புக்குறி இருக்குது. இங்கே மட்டும் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அந்த திசை வந்து மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 79. 79ல் இந்த டாட்டை பாருங்கள், இங்கே 2 டாட் ஆப்போசிட்டாக இருக்குது, இங்கேயும் 2 டாட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் அப்படி இல்லாமல் அடுத்தடுத்த பக்கங்களில் இருக்குது. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட். அடுத்தது 80வது கொஸ்டின். 80வது கொஸ்டினில் இந்த முதல் 3 படங்களுக்குமே லைன்ஸ் இருக்குது, லைன் செக்மெண்ட் இருக்குது, அதாவது பக்கங்கள் இருக்குது. ஆனால் வட்டத்துக்கு வந்து பக்கங்கள் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 81வது கேள்வி. புள்ளி வச்சது அம்புக்குறி, இங்கே 2 புள்ளி வச்சது இருக்குது, 2 அம்புக்குறி இருக்குது. இங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் 3 புள்ளி இருக்குது, ஒரு அம்புக்குறி இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 82வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு அடுத்து என்ன படம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 3 கோடு இப்படி இருக்குது, 3 கோடு இப்படி இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இந்த டைரக்ஷனில் 3 இருக்குது, இந்த டைரக்ஷனில் 1 கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டைரக்ஷன்லேயும் 1 கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து கட் பண்ண வேண்டியது இந்த டைரக்ஷன். கட் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு லைன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 3. அடுத்தது 83வது கேள்வி. முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்குது, அடுத்து வட்டத்துக்குள்ள இணைகரம் இருக்குது. உள்ள வட்டம் வெளியில் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து புதுசாக ஒரு வடிவம் இருக்குது. இந்த வட்டம் போடாமல், இந்த முக்கோணத்தை போடாமல் புதுசாக ஒரு வடிவத்தை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இணைகரத்துக்குள்ள சதுரம் இருக்குது. இப்போ இங்கே என்ன வரணும்?
உள்ளே உள்ள சதுரம் வெளியில் வந்துடணும். சதுரத்துக்குள்ளே இதில் இல்லாத புதுசாக ஒரு வடிவம் வரணும். புதுசாக உள்ள வடிவம் அப்படின்னா இங்கே வேறு புதுசாக என்ன இருக்குது? இந்த வடிவம் சரிவகம் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 84வது கேள்வி. இந்த படம் இப்படி மாறுச்சுன்னா இந்த படம் எப்படி மாறும்? இங்கே பார்த்தோன்னா அம்புக்குறி அதே டைரக்ஷனில் தான் இருக்குது. நடுவில் புள்ளி இருக்குது. உள்ளே உள்ள வட்டம் வெளியில் வந்திருக்கு. வெளியில் உள்ள முக்கோணம் உள்ளே இருக்குது. இந்த 2 வடிவங்களும் இடம் மாறி இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இந்த 2 வடிவங்களும் இடம் மாறணும். இங்கே சதுரம் உள்ள சதுரம் வந்திருக்கணும், வெளியில் முக்கோணம் வந்திருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய படம் இதுதான், ஆப்ஷன் 2. அடுத்தது 85வது கேள்வி. எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு கர்வ் வரணும். அம்புக்குறி எல்லா இதுலேயுமே உள்ளே பார்த்துருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு உள்ளே பார்த்த அம்புக்குறி. அடுத்தது இந்த 3 ரவுண்டு. இந்த 3 ரவுண்ட் அம்புக்குறிக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள டைரக்ஷனில் இருக்குது. இங்கே அங்கே. அப்படின்னா இங்கே அம்புக்குறிக்கு இந்த சைடு 3 வட்டங்கள் இருக்குது. அங்கே வரும்போது இப்படி வந்துடும். ஸோ இப்படி வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு 86வது கொஸ்டின். ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்மைலியில் கண் வந்து வலப்பக்கமாக இருக்குது. அடுத்தது இடம் வலம் இடம் மாறி இருக்கு. அடுத்து இங்கே கண் கீழே பக்கம் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடியது மேலே பக்கம் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 87வது கேள்வி. 2 கருப்பு டாட் இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. இங்கே உள்ள 2 வெள்ளை டாட் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துடுது. அப்படி பார்த்தோம்னா இங்கே 2 கருப்பு டாட் அப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாது. இங்கே உள்ள இந்த 2 வெள்ளை டாட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 88வது கேள்வி. ஃபஸ்ட் இந்த கார்னர் சைடு பார்த்துக்கலாம். முழு வட்டமாக இருக்குது, அரை வட்டமாக மாறுது, கால் வட்டமாக மாறுது. இப்போ அடுத்தது அந்த கால் பகுதியிலே பாதி, அதாவது 45 டிகிரி இந்த மாதிரி வரணும். அடுத்து கீழே பார்த்தோன்னா 45 டிகிரியாக இருக்குது. 45 டிகிரி தான் மினிமம், அதை விட அவங்க சுருக்கலை. இது வந்து திரும்ப முழு வட்டமாக மாறுது, அடுத்து அரை வட்டமாக மாறுது. அப்போ அதுக்கு அடுத்து எப்படி வரணும்னா கால் வட்டமாக மாறணும். அது மாதிரி இங்கே அரை வட்டம் கால் வட்டமாக மாறுது, 45 டிகிரியாக மாறுது. இப்போ அடுத்து வரக்கூடியது முழு வட்டமாக வரணும். இது கால், அதில் பாதி, அடுத்து முழுசு, முழுசுக்கு அப்புறம் அரை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய படம் வந்து ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி. ரெஃபர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி பிம்பம் அப்படின்னு சொன்னாலே இடவலம் மாற்றியிருக்கணும். கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்பரில் இந்த மாதிரி எழுதிட்டு அதை அப்படியே திருப்பி பார்த்தா போதும். திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கண்ணாடி பிம்பம், மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆப்ஷன் 1. அடுத்தது 90வது கேள்வி. இதோட தண்ணீர் பிம்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர் பிம்பமும்
கண்ணாடி மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து மேலே கீழே மாறும். அதாவது கண்ணாடி கீழே இருக்கிறதா வச்சுக்கணும். மேலே கீழே அப்படியே மாறும். ஸோ தண்ணீர் பிம்பம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே தலைகீழாக பார்க்கணும். தலைகீழாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் தண்ணீர் பிம்பம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.